ராயனுக்கு அபயம். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்ததுண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போகக் கடவாய் என்று உத்தரவு சொன்னான். உனக்கு சம்மதியா? அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் இருக்கிறான். நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்திலே இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்று கேட்கிறான். பவுலுக்கு இதில் சம்மதமில்லை. தேசாதிபதி பவுலுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவருடைய சத்துருக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறான். அவர்களுக்கு தயவு பண்ண மனதாய் இருக்கிறான். ஆனாலும் பவுலை கட்டாயப்படுத்தி எருசலேமுக்கு அனுப்பாமல் எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் நியாயம் விசாரிக்கப்பட அவருக்கு சம்மதமா என்று கேட்கிறான். எருசலேமில் நியாயம் விசாரிக்கப்பட்டாலும் பவுல் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக அல்ல, தனக்கு முன்பாகவே நியாயம் விசாரிக்கப்படும் என்றும் பெஸ்து சொல்லுகிறான். பவுலை எருசலேமில் விசாரிக்க வேண்டும் என்பது யூதருடைய விருப்பம் அல்ல. அவர் எருசலேமுக்கு வரும்போது வழியிலேயே அவரை கொன்று போட வேண்டும் என்பதே அவர்களுடைய சற்பனையான யோசனை. யூதர்களின் சதி ஆலோசனை பெஸ்துவுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகையினால் தேசாதிபதி பவுலை பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக விசாரிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. விசாரணை தனக்கு முன்பாகவே நடைபெற வேண்டும் என்று பெஸ்து விரும்புகிறான். தேசாதிபதி தன்னுடைய ஆலோசனையை சொல்லுகிறான். ஆனாலும் பவுலின் சம்மதம் இல்லாமல் வழக்கு விசாரணையை செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு மாற்ற முடியவில்லை. தன் மீது சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பவுல் பதில் கூறிவிட்டார். ஆகையினால் பெஸ்துவால் பவுலை தண்டிக்க முடியவில்லை. இருந்த போதிலும் பெஸ்துவிற்கு யூதருடைய ஆதரவு தேவைப்படுகிறது. அவர்களுக்கு பெஸ்து தயவு செய்ய விரும்புகிறான். யூதர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் பவுலை எருசலேமுக்கு அனுப்புவதற்கு முயற்சி பண்ணுகிறான். ராயனுடைய நியாயாசனம். அதற்கு பவுல், நான் ராயனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். பெஸ்துவின் ஆலோசனைக்கு பவுல் சம்மதம் தெரிவிக்கவில்லை. பவுல் ஒரு ரோமன். ஆகையினால் ராயனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக பவுலை நியாயம் விசாரிப்பதே நீதியானது. பவுல் இப்போது ராயருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறார். அதே நியாயாசனம் இப்போது செசரியாவில் இருக்கிறது. ராயருடைய பிரதிநிதியாக பெஸ்து அந்த நியாயாசனத்தின் மேல் அமர்ந்திருக்கிறான். பெஸ்து நியாயாசனத்தில் இருந்தாலும் இந்த நியாயாசனத்திற்கு ராயருடைய நியாயாசனம் என்பதே பெயர். ஏனெனில் ராயருடைய பெயரினாலேயே இங்கு நியாயம் விசாரிக்கப்படும், நீதியான தீர்ப்பு வழங்கப்படும். ராயரின் அதிகாரமே இந்த நியாயாசனத்தில் நிறைவேற்றப்படும். ராயர் யாரை நியமிக்கிறாரோ அவர் மாத்திரமே அவருடைய நியாயாசனத்தில் அமர்ந்து அவருடைய சார்பாக நியாயம் விசாரிக்க முடியும். ஆகையினால் இந்த நியாயாசனம் ராயருடைய நியாயாசனம் என்று அழைக்கப்படுகிறது. தான் ராயருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன் என்றும் அதற்கு முன்பாக தான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் அவர்களுடைய தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான். அந்தந்த தேசங்களில் உள்ள நீதிமன்றங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் விசாரணை செய்வதற்கு உரிமை உள்ளது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் இருப்பதினால் நம்முடைய தேசத்தின் நீதி விசாரணைகளுக்கு
நாம் விலக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. நாம் குற்றம் செய்தவர்கள் ஆனால் நம்முடைய தேசத்தின் சட்டத்தின்படி நாம் தண்டிக்கப்படுவோம். நாம் குற்றம் செய்யாதவர்கள் ஆனால் நாம் நிரபராதி என்பதை நிரூபிக்கும் உரிமையும் நமக்கு உள்ளது. பவுல் ரோம பேரரசில் ஒரு பிரஜையாக இருக்கிறார். அதே சமயத்தில் யூத தேசத்தில் உள்ள ஒரு யூதனாகவும் இருக்கிறார். தான் யூதருக்கு அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை என்று பவுல் தன்னுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுகிறார். தான் நிரபராதி என்பதை வலியுறுத்துகிறார். அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர் என்று பெஸ்துவையும் தனக்கு சாட்சியாக்குகிறார். குற்றம் செய்யாத நிரபராதிகள் தாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும். பயந்து போய் செய்யாத குற்றங்களை செய்ததாக ஒப்புக்கொள்ளக்கூடாது. எருசலேமுக்கு போவதற்கு பவுலுக்கு மனதில்லை. இதே வழக்கை அங்கு 3ஆம் முறையாக விசாரிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் எருசலேமுக்கு போகும் வழியில் தன்னை யூதர்கள் கொன்று போடுவார்கள் என்பதும் பவுலுக்கு தெரிந்திருக்கிறது. ரோமாபுரிக்கும் போக வேண்டும் என்று தேவன் பவுலுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறார். ஆகையினால் பவுல் ராயருக்கு அபயமிடுகிறார். ராயருக்கு அபயமிடுகிறேன். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது. ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றான். ரோம பேரரசின் சட்டங்களுக்கு பவுல் கீழ்ப்படுகிறார். தான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் தான் சாவுகிறதற்கும் ஆயத்தமாய் இருப்பதாக பவுல் அறிக்கை செய்கிறார். நீதிக்கு விரோதமாக பவுல் யுத்தம் பண்ணவில்லை. நியாய தீர்ப்புக்கு பயந்து பவுல் ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. பவுல் ஒரு அநியாயமும் செய்யாதவர், குற்றம் இல்லாதவர். ஆகையினால் அவர் சாக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. யூதர்கள் பவுலின் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானது. அவர்கள் சொல்லுகிற எந்த குற்றத்தையும் அவர்களால் ரூபிக்க முடியவில்லை. பவுலை நியாயப்படி உடனே விடுதலை பண்ண வேண்டும். ஆனால் தேசாதிபதி யூதருக்கு தயவு செய்ய விரும்புகிறான். அதற்காகவே பவுலை காவலில் வைத்திருக்கிறான். இப்பொழுது பெஸ்து யூதருக்கு இன்னும் தயவு பண்ணும் பொருட்டு பவுலை எருசலேமுக்கு அனுப்ப விரும்புகிறான். எருசலேமில் தனக்கு பாதுகாப்பு கிடைக்காது என்று பவுலுக்கு தெரியும். நியாயம் இல்லாமல் பவுல் மரிக்க விரும்பவில்லை. தேசாதிபதி நிரபராதியை பாதுகாக்க வேண்டும். குற்றவாளியை மாத்திரமே தண்டிக்க வேண்டும். தான் ஒரு நிரபராதியாக இருப்பதினால் தேசத்தினுடைய சட்டதிட்டத்தின் பிரகாரமாக தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று பவுல் தேசாதிபதியிடம் சொல்லுகிறார். யூதர்கள் பவுலை அநேகந்தரம் கொலை பண்ண முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். பவுலின் உயிருக்கு யூதர்களினால் தொடர்ந்து ஆபத்து இருக்கிறது. ஒவ்வொரு சற்பனையாக அவர்கள் யோசனை பண்ணுகிறார்கள். பவுல் யூதர்களுடைய கைகளில் சிக்காமல் இருந்தால்தான் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். யூதருடைய நியாயாசனத்தில் பவுலுக்கு நியாயம் கிடைக்காது. எருசலேமில் விசாரிக்கப்பட்டால் தான் சாகிறதற்கு வாய்ப்புள்ளது என்பதை பவுல் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால் பவுல் தன் சாகாதபடிக்கு மனு கேட்கிறார். தன்னை ஒருவரும் யூதர்களுக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறார். ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றும் சொல்லுகிறார். யூதருடைய கைகளில் தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு பதிலாக பவுல் தன்னை ரோம பேரரசின் ராயராகிய நீரோவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய பவுல் தன்னுடைய வழக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதியாய் விசாரிக்க முடியவில்லை. ஆபிரகாமின் சந்ததியாருக்கு யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் நியாயம் கிடைக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளையாகிய பவுல் பிரஜாதி ராஜாவாகிய ராயருக்கு அபயமிடுகிறார். ஆபிரகாமின் வித்தாக இருக்கிற பவுலுக்கு எருசலேமில் பாதுகாப்பு இல்லை. ரோமாபுரியில் பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய சொந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லாமல் அந்நிய தேசத்திலேயே பாதுகாப்பு இருக்கிறது. பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் இருக்கிறார் என்பது பவுலுக்கு தெரிய வருகிறது. ஆகையினால் எருசலேமுக்கு தன்னை அனுப்புவது பவுலுக்கு பிடிக்கவில்லை. இதன் காரணத்திற்காகவே பவுல் ராயருக்கு அபயமிடுகிறார். ரோம பிரஜை ஒவ்வொருவருக்கும் ராயருக்கு அபயமிடும் உரிமை உள்ளது. தன்னுடைய ஜீவனை காத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு இதைவிட வேறு வழியில்லை என்பதை பவுல் அறிந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ரோம பிரஜைகள் எவரும் ராயருக்கு அபயமிடும் முடிவைத்தான் எடுப்பார்கள்.
ராயருக்கு அபயமிடுவது ரோமருடைய சட்டத்தின் பிரகாரம் மிகவும் முக்கியமான பகுதி. ஒரு குற்றவாளி ராயருக்கு அபயமிட்ட பின்பு தேசாதிபதி அவனை விசாரிப்பதும் தேசாதிபதி அவனுக்கு தண்டனை கொடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும். ராயரிடத்திற்கே போக கடவாய். அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான். பவுலின் சத்துருக்கள் அவரை எருசலேமுக்கு அழைத்து வந்து வரும் வழியிலே அவரை கொன்று போட வேண்டும் என்று சற்பனையான யோசனையோடு இருக்கிறார்கள். பவுல் மரித்தால்தான் அவருடைய பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறார்கள். பவுல் விடுவிக்கப்பட்டால்தான் நீதியும் நியாயமும் ஜெயிக்கும் என்று அவருடைய சிநேகிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இரு தரத்தாருடைய எதிர்பார்ப்பும் நிறைவேறவில்லை. வழக்கு விசாரணை முடிவு பெறவில்லை. பவுல் யூதருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் இல்லை. பவுல் விடுவிக்கப்படவும் இல்லை. எல்லோருக்கும் ஏமாற்றம் உண்டாயிற்று. முன்பு இருந்தது போலவே பவுல் இன்னும் காவலில் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் சில சமயங்களில் உடனடியாக நிறைவேறும். கர்த்தருடைய காரியங்கள் சில சமயங்களில் விரைவாக நடைபெறும். சில சமயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நிறைவேறும். கர்த்தருடைய உதவி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் போது நம்முடைய விசுவாசத்திற்கு சோர்வு உண்டாகி விடுகிறது. சில சமயங்களில் நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு நீங்கி நமக்குள் பயம் வந்துவிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு அமர்ந்திருக்க பழக வேண்டும். எல்லாவற்றிற்கும் எல்லா வேளையிலும் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். பவுல் தன்னுடைய காரியத்தை எடுத்துச் சொல்லும் போது யூதர்கள் தன்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானது என்று குறிப்பிடுகிறார். யூதர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் தன்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கலாகாது என்று சொல்லிவிட்டு ராயருக்கு அபயமிடுகிறேன் என்றும் சொல்லுகிறார். பெஸ்து பவுலின் வார்த்தைகளை கேட்டு தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசனை பண்ணுகிறான். யூத மார்க்கத்து ஆலோசனை சங்கத்தாரோடு பெஸ்து ஆலோசனை பண்ணாமல் தன்னுடைய ஆலோசனைக்காரருடனே ஆலோசனை பண்ணுகிறான். பெஸ்துவுக்கு யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் மீதோ அவர்களுடைய ஆலோசனையின் மீதோ நம்பிக்கை இல்லை. பெஸ்து பவுலை ரோமாவிற்கு அனுப்ப தீர்மானம் பண்ணுகிறான். ரோம பேரரசின் பிரஜையாக இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் தன்னுடைய வழக்கு விசாரணையை ரோமாபுரியில் உள்ள ராயரின் நியாயாசனத்திற்கு முன்பாக அபயமிடுவதற்கு உரிமை உள்ளது. ராயரின் தீர்ப்பே இறுதியானது. பவுல் ராயருக்கு அபயமிட்டபடியினால் பெஸ்து அவரிடத்தில், நீ ராயருக்கு அபயமிட்டாயே, அவரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஒரு சிலர் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நியாய பிரமாணத்தினால் நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். நியாய பிரமாணத்தை நம்புகிறவர்களை நியாய பிரமாணமே ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவனோ பிழைப்பான். நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் நாம் செய்த பாவங்களுக்காக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று விசுவாசித்து அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னிப்பதற்கு கிருபை மிகுந்தவர். சுவிசேஷம் நம்மை ரட்சிக்கிறது. நியாய பிரமாணம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. பவுல் தேசாதிபதியிடம் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று கூறும்போது ஒரு நிபந்தனையை கூறுகிறார். தான் ராயருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்பதாகவும் அந்த நியாயாசனத்திற்கு முன்பாகவே தான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதும் பவுலின் வேண்டுகோள். பெஸ்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னை எருசலேமுக்கு அனுப்பினால் தான் ராயனுக்கு அபயம் விடுவதாக பவுல் நிபந்தனை விதிக்கிறார். ஒவ்வொரு தேசத்திலும் தேசாதிபதிக்கு ஆலோசனை கூறுவதற்கு ஆலோசனைக்காரர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். தேசாதிபதி தீர்ப்பு கூறுவதற்கு முன்பாக ஆலோசனைக்காரர்களிடம் கலந்து ஆலோசனை பண்ணிய பின்பே தீர்ப்பு கூறுவது வழக்கம். இந்த ஆலோசனை சங்கம் பவுலின் விருப்பத்தின் பிரகாரம் பவுலை ராயரிடம் அனுப்பிவிடலாம் என்று ஆலோசனை கூறுகிறது. ஆகையினால் பெஸ்து ராயனிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான். மூல பாஷை புதிய ஏற்பாட்டில் நீ ராயருக்கு அபயமிட்டாயா என்று பெஸ்து பவுலிடம் கேள்வி கேட்பதாக உள்ளது. பவுல் அதை உறுதி செய்த பின்பு பெஸ்து பவுலை ராயரிடம் அனுப்புமாறு தீர்ப்பு கூறுகிறான்.